நம்ம வயிற்றுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இன்டைஜஷன் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணிடும். செரிமானம் நல்லா திருப்பியும் சீராக்கிடும். லூஸ் மோஷனும் கண்ட்ரோலில் வந்துடும். சரி, இப்போ வந்து தண்ணி கொதிக்கிறத பார்க்குறோம். இது 1 டம்ளர் தண்ணி, சரிங்களா? இது கொதிக்கும்போது இங்கே பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு ஒரு ஏன்னா பிளாக் டீ கேரளாவில் வந்து கட்டன் சாயான்னு சொல்லுவாங்க. அது பண்ணும்போது நிறைய டீ தூள் போடக்கூடாது, கசக்கும். இவ்வளோ தான் போடணும். ஸோ 1 கிளாஸ் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் டீத்தூள் போடலாம். போட்டுட்டு அது கொதிக்கிறது தெரியுதுங்களா? இது மாதிரி கொதிக்கும்போது ஒரு 1 2 3 4 5 5 செகண்ட்ஸு, சரிங்களா? 5 செகண்ட்ஸ் அவ்வளோதான். அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கட்டன் சாயா ரெடி, அதாவது பிளாக் டீ ரெடி. இப்போ இந்த பிளாக் டீ என்ன பண்ணுறோம், ஒரு கிளாஸ் டம்ளரில் ஊற்ற போகிறோம், சரிங்களா? எடுத்தாச்சு. இப்போ இதை இங்கே ஊற்ற போகிறோம். ஃபில்ட்ரு பண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறோம். இப்போது இந்த பிளாக் டீயில் நம்ம வந்து பாதி லெமனில் உள்ளெல்லாம் பிழிய போகிறதுல கொஞ்சமாக பிழிஞ்சிட்டு, ஹனிலாம் தேவையில்லை, சர்க்கரை நார்மல் சர்க்கரையே போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போதும். சர்க்கரை ரொம்ப நல்லதில்லை உடம்புக்கு, அதனால் 1 ஸ்பூன் போதும். போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதே மாதிரி பிளாக் டீ வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 ஹவர்ஸ் கேப்பில் இது மாதிரி ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா உங்களுடைய செரிமான சக்தி நல்லாயிடும். டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் எல்லாமே வந்து ரெக்டிஃபை ஆகிடும். லூஸ் மோஷன்ஸும் கண்ட்ரோல் ஆகிடும். நார்மல் லைஃப் சீக்கிரமாகவே வந்துடும். ஏன்னா நம்ம ஸ்டொமக்கு கட்டு நல்லா இருந்தாலே நம்மளுடைய டேவும் நல்லாயிருக்கும், லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஓகே, டேக் கேர். எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருங்க.